முதல்ல எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, பயம் என்னன்னா, ஒரு பக்கம் ஜக்கியும் இன்னொரு பக்கம் நித்யானந்தாவும் இதை பார்க்காம இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ற வேலையெல்லாம் சிவகார்த்திகேயன் உட்காந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் மைக்க பிடிச்சா ஏதோ பெரிய இந்த உலகத்தை வென்று ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். ஆமா, எங்கேயோ போய் இமயமலையை தாண்டி அங்க போய் உட்காந்து ஒரு 12 வருஷம் தவம் இருந்த மாதிரியே பேசுறாங்க. அது என்னன்னே புரிய மாட்டாங்க. உங்களை மாதிரி தானப்பா எல்லாரும் இங்க முட்டி மோதி அடிச்சு புரண்டு மேல வந்திருக்காங்க. கண்டிப்பா. அப்ப எல்லாருக்குமானது தானே உங்களுக்கும். நீங்க மட்டும் என்ன தனியா ஒரு உலகத்துல உட்காந்து தனியா ஒரு தத்துவங்களை உருவாக்கி பேசுறது நமக்கு புரியவே இல்லை. இது மாதிரி யாரும் வளர்த்து விடாம நான் வளர்ந்துட்டேங்கிற மாதிரி பேசுறது இருக்கு பாத்தீங்களா. யாரையும் வளர்த்து விட முடியாது, அது வேற. ஆனால் யாருடைய உதவியும் இல்லாம யாரும் வளர முடியாது. கண்டிப்பா. அப்ப நான் உதவியே இல்லாம நானா நேரா இந்த இடத்த பிடிச்சிட்டேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே பெரிய திமுரு. திமுறே இல்லாத மாதிரி கையை கட்டிட்டு அடக்கமா பேசுவாங்க. பேசுறது முழுக்க திமுறா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், வார்த்தையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் பேசுறது. ஸோ அப்படிதான் பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் யாரும் வளர முடியாதுங்க. இப்போ என்ன விஜய் மட்டும் என்ன அப்படியே அவங்க அப்பா தினமும் தியேட்டர் முழுக்க ஆளுகளை இறக்கி வளர்த்தாரு. அவரை ஒரு படம் எடுத்தாரு. அவர் கஷ்டப்பட்டு அவர் சேர்த்து வச்ச பணத்துல படம் எடுத்தாரு. அது ஒண்ணுதான் அவரு செஞ்ச பாவம்.